ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஸ்பார்க் பிளக் சிங்கிள் எலக்ட்ரோட்லேருந்து டபுள் எலக்ட்ரோடாக எப்படி அப்கிரேட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ நம்மளோட இன்ஜினோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பார்க் பிளக்கோட இது கேப் ஒன்று இருக்கும். ஸோ அதை வந்து லைட்டாக அப்வர்ட்ஸ் டைரெக்ஷனில் ப்ரெஷர் கொடுத்து லைட்டாக டில்ட் பண்ணுங்கள். லைக் இந்த மாதிரி நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும். அதுக்கப்புறம் இதை மெயினாக நம்ம எப்படி கலட்டுறதுனா, நம்மளுக்கு வண்டி வாங்கும்போதே டூல்ஸ் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, அதிலே வந்து ஸ்பார்க் பிளக் ஸ்பேனர் ஒன்று நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்கும். லைக் இதை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக கழட்டிடலாம். இவன் கேஸ் உங்கள்கிட்ட எக்ஸாக்ட் டூல்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை தாராளமாக யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லாதவங்க இந்த மாதிரி அவங்க கம்பெனிலே நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க ப்ரொவைட் பண்ண டூல்ஸ் வச்சுட்டு நீங்கள் ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியும். ஸோ இதை வந்து கரெக்டாக உள்ளே இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஷேக் இல்லாமல் கரெக்டாக ஃபிட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி ஒரு ராடும் கொடுத்துருப்பாங்க கூடவே. லைக் இந்த மாதிரி கொஞ்சம் ஹை ப்ரெஷர்லாம் கொடுத்து இது பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதை வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷன் திருப்புங்க. லைட்டாக திருப்பி பாருங்கள். ஈஸியாக வந்துருச்சுன்னா ஓகே, அப்படி இல்லைனா கொஞ்சம் லைட்டாக ப்ரெஷர் கொடுங்க, வந்துடும். வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஈஸியாக கையிலேயே பண்ணிடலாம். லைக் அவ்வளோதான். இப்போது நான் கொடுத்த ப்ரெஷர்லேயே அது ஓரளவுக்கு திரும்பிடுச்சு. ஸோ இது தாங்க. இதை வந்து நம்ம லைட்டாக இப்போ கை வச்சு நம்ம ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷன் திருப்பினாலே வந்து நம்மளுக்கு அது கொஞ்சம் லூஸ் ஆகிறது ஃபீல் ஆகும். நீங்கள் அதை எப்படின்னு பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போது நல்லாவே லூஸ் ஆகிடுச்சு. ஸோ இதை அப்படியே நம்ம கை வச்சு லைட்டாக புல் பண்ணி எடுத்திங்கனாலே வந்துடும். இதுதான் நம்மளோட சிங்கிள் எலக்ட்ரோட், தெரியுதுங்களா? ஸோ இதை வந்து இப்போ நம்ம பக்கத்தில் வந்து இந்த மாதிரி வாங்கினேன். NGKன்னு ஒரு பிராண்ட் நல்லா இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ட்வின் எலக்ட்ரோட் இருக்க மாதிரி சொல்லி வாங்கினேன் இன்றைக்கி தான். ஸோ இதோட ரேட் வந்து ஆஸ் ஆஃப் டுடே இன்றைக்கி வந்து 170 கிட்ட சொன்னாங்க எனக்கு. ஸோ அதை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இதுதாங்க பேக்கிங்கில் இது தான் இருந்தது. ஸோ எப்படி இருக்குது அப்படின்றது நம்ம யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் சொல்கிறேன். லைக் ஆல்ரெடி என் ஃப்ரெண்ட்ஸ் இதை யூஸ் பண்ணி நல்லா இருக்குன்னு சொல்கிறதுனால தான் நான் இப்போ அப்கிரேடே பண்ணுறேன் நம்ம அப்பாச்சிக்கு. லைக் அதே தாங்க. லைக் இப்போ நம்ம அதை உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா சேம் ப்ரொசீஜர் லைக் பிஃபோர் பண்ணிவிட்டு நீங்கள் கிளாக் வைஸ் திருப்பணும். ஏன்னா நம்ம டைட் பண்ண போகிறோம். ஏன்னா நல்லா ஓரளவுக்கு ஃபிக்ஸாக இருந்தால் தான் அது ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகும். பண்ணிவிட்டு இதை லைட்டாக ஷேக் பண்ணி அப்படியே எடுத்துட்டிங்கன்னா இந்த ஸ்பார்க் பிளக் கேப்பை திருப்பி உள்ளே போட்டிங்கன்னா அதோட அவள் தாங்க. இப்போ நம்ம எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இது மெயினாக மாற்றுறது வந்து இந்த மாதிரி கோல்ட் ஸ்டார்ட்ஸ்க்கெலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி லாங் ரன் வருது, டியூரபிலிட்டி, எஃபிஷியன்சிலாம் நல்லா இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஸோ பார்க்கலாங்க. எப்படி நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக.